ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சில திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டி இருந்துச்சு இந்த கடையில். கேர்டும் வந்து அப்புறம் பட்டாணியும் வாங்கினோம். ஸோ வந்து இப்போ ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சோன்னு சோம்பு போட்டு ஸோ வந்து இப்போ நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியனை வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணதும் போட்டு அது வந்து ஆரஞ்சு கலரில் ஆற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாவை வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸை பட்டாணி, அந்த கேரட்டு, பொட்டேட்டோ போட்டு நல்லா வந்து போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து சிம்மில் தான் இருக்கணும். நம்ம எல்லாமே இது வந்து சிம்மில் தான் பண்ணுறோம். அப்புறம் மின்ட்டும் கொரியாண்டரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து நல்லா வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிடலாம். அரைச்சி முடித்த பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத்துன்னு சொல்ல மாட்டேன், ஒயிட் கலர் கிளாத் வந்து நல்ல கிளாத்தாக இருக்கணும். அதை வச்சு நம்ம பிழிஞ்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணவே வந்து அரிசி வந்து 1/2 kg வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ வந்து இப்போ சைட் டிஷ் வந்து நம்ம வந்து பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காய் கொஜ்ஜு, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ நல்லா வந்து இது குக்கர் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சூப்பராக இருக்குது, நல்லா உதிரியாக வந்துச்சுங்க. ஒயிட் பிரியாணி, அதாவது புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கேரளாலாம் நிறைய சாப்பிடுவாங்க போல். ஸோ வந்து இப்போ நம்மளோட வேலையை ஆரம்பிச்சாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இது சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ வந்து அதுவும் அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.